தமிழ் BTC மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் அப்கமிங் ஏர்ட்ராப் பத்தியான ஒரு வீடியோ தான். சோ Web3 இமெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமெயில் சர்வீஸ் வந்து புதுசா இப்ப ரீசெண்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ W3 இமெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டொமைனை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ திட்டத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ERC20 பேஸ்ட் இருக்கக்கூடிய, அதாவது எத்ரியம் EVM செயினில் இருக்கக்கூடிய 7 பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ப்ரொவைடிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு மெயில். இப்ப ஜிமெயிலா இருக்கட்டும், யாகுவா இருக்கட்டும், இல்ல வந்து MSN இருக்கட்டும், இல்ல லைவ் மெயிலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இமெயில் ஐடி சர்வீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு யூனிட்டோட தான் இருக்கு. ஸோ அதே விஷயத்த வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மெயிலா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு நம்மளுடைய வேலட் அட்ரஸையே வந்து பாத்தீங்கன்னா இமெயிலா வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிமெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெயில் இருக்கு, டீசென்ட்ரலைஸ்டு மெயில். ஸோ இப்போ இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா Web3 மெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த W3 மெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்மா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் காசு கட்டி தான் வந்து நீங்க கிளைம் பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எத்ரியம் வச்சு தான் நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு NFT டொமைன் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதோட விஷயமே வந்து பாத்தீங்கன்னா மெயில் டு ஏர்ன் அப்படிங்கறத கான்செப்ட். அதாவது M2E அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு மெயில அனுப்புறது வழியாகவும் மெயில படிக்கிறது வழியாகவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்னிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ திட்டத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த W3 இமெயில் அப்படிங்கிற நேட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கும். இந்த நேட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது வேரியஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம மிஸ்ட்ரி டோக்கன் ஏர்ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏர்ட்ராப் இருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு இந்த மெயில வந்து பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து ரிசீவ் பண்ணலாம். சோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகே, என்ன இல்லாம ஒரு 14 பேர் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். சோ நேத்து தான் இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, 11 ஹவர்ஸ்க்கு பிஃபோர். ஓகே, லாஸ்ட் டேட்டிங் தான் போட்டிருக்காங்க. சோ போட்டதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் இவங்க ஃபாலோ பண்ண முக்கியமான ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்க யாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய எத்திரியம் ஃபவுண்டேஷன். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த சர்வீஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரியம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சு ஃபாலோ பண்றாங்க. ஸ்க்ரோல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 லட்சம் பேர் வச்சிருக்காங்க. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ZK Sync வந்து பாத்தீங்கன்னா 1.4 மில்லியன் 14 லட்சம் பேரோட ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க. லீனியா இந்த நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா 13 லட்சம். பேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,29,000 பேர். சோ இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இது ஏதோ முக்கியமான ஒரு விஷயமா தான் தோணுது எனக்கு. மேபி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ இவங்க சொல்லக்கூடிய அந்த ஏர்ட்ராப் விஷயத்த வந்து நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டொமைன் நேம் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். சோ அதாவது வந்து உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு இமெயில். இப்ப நான் வந்து ஆல்ரெடி வந்து தமிழ் BTC.web3 மெயில் அப்படிங்கிற இந்த இதை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு எனக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் லீடர் போர்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து இங்க கிடைக்குது. ஸோ இதுல வந்து செக் யுவர் மெயில், டெய்லி வந்து வரக்கூடிய உங்களோட இமெயிலை செக் பண்ணீங்க அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, அந்த ஒரு மெயிலை செக் பண்ணா 50 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதே போல வந்து சென்ட் ஆன் இமெயில். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மெயில் வந்து காட்டல. ஓகே, பட் இங்க வந்து மெயில் சென்ட் பண்றதுக்கு பைசா ஆகும். ஓகே, நீங்க ETH-க்கான கேஸ் ஃபீ வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்ட்ராப் இருக்குங்கிற ஒரு விஷயம். ஸோ இது இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க இன்வைட் பண்றீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணா 50 பாயிண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து டொமைன் வந்து பை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% ஆஃப் ETH அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து உங்களோட இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ல கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து ஈச் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது இல்லாம அவங்க டொமைன் புக் பண்ணாங்கன்னா அதுல 10% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷனா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெயினான விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ண வேறதுக்கு வந்து எனக்கு வந்த ஒரு மெயில் இதுதான்.
ஸோ வெல்கம் டு வெப்3 பிளாக் செயின் பேஸ்டான இமெயில் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி மல்டிபிள் நெட்ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலை வந்து யூஸ் பண்ண முடியும். NFT டொமைன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேலட் அட்ரஸையே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸா வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து மெயில் டு ஏர்ன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயினான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க ஒரு மெயில் ஐடியா. ஸோ இதுல வந்து கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் இருக்கு. ஸோ 2 டிஜிட்ல வாங்கினீங்க அப்படின்னா ஹை காஸ்ட், 4 டிஜிட் அப்படிங்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா அது ஒரு காஸ்ட், 6 டிஜிட்ல இருந்து 13 டிஜிட் வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து 3 டைப் ஆஃப் காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இமெயில் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஏர் டிராப் கிடைக்கும்.